வணக்கம். உங்கள் பாசத்திற்குரிய பத்திரிகையாளர் தேவமணி. இன்றைக்கி இந்தியன் டூ வெற்றிகரமான ஒரு நாளை எட்டி இருக்கிறது. திரளான ரசிகர்கள் கூடியிருக்கிறார்கள். உலகநாயகன் ரசிகர்கள் மட்டுமில்லாமல் கலையை நேசிக்கக்கூடிய உண்மையான ரசிகர்களும் குடும்பங்களும் இன்று சாரையாக தியேட்டர்களுக்கு படையெடுத்து கொண்டு பாடம் பார்க்கிறார்கள். இதற்கிடையே சில நச்சுக்கிருமிகள், சில ஒட்டுண்ணிகள் அந்த படத்தை பற்றி வேறு விதமான கருத்துக்களை பரப்பிட்டு வர்றாங்க ஊடகங்களில். இந்த ஊடகங்கள், அதாவது இந்த சோசியல் மீடியாங்கிறது ஒரு பவர்ஃபுல் ஒரு சக்திங்கிறத இந்த படத்தில், அதாவது இந்தியன் டூவில் உலகநாயகன் கமல்ஹாசன் சொல்லியிருப்பார். அந்த சோசியல் மீடியாவின் காரணமாகத்தான் அவர் தைவானிலிருந்து இந்தியாவுக்கு வருவார். அந்த அளவுக்கு அந்த சோசியல் மீடியாங்கிறது ஒரு பலமான ஒரு ஆயுதமாக இருக்கிறது. ஆனால் அந்த பலமான ஆயுதத்தை வைத்துக்கொண்டே உலகநாயகன் கமல்ஹாசனை வீழ்த்துவதற்காக, அவருடைய புகழை குறைப்பதற்காக சில ஒட்டுண்ணிகள், சில புல்லுருவிகள், சில துரோகிகள் வேணும்னே பிரச்சாரம் பண்ணுறாங்க. இதுதான் நம்ம கோபம். வேணுக்குன்னே பிரச்சாரம் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன லாபம்? நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நடிகருடைய ரசிகராக இருக்கலாம், பக்தராக இருக்கலாம். அதற்காக இன்னொரு நடிகரை குறை சொல்லணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கா? நீங்கள் இன்னொரு நடிகரை குறை சொல்லும் பொழுது தான் அந்த ரசிகர்களுடைய நடிகருடைய ரசிகர்கள் உங்கள் மீது பாயிறது கடுமையானது தான் பாய்வாங்க. இப்போ இந்த இந்த எக்ஸ் வலைத்தளத்தில் பார்த்தீங்கன்னா விஜயனுடைய ரசிகர்கள் தான் அதிகமாக தாக்குறாங்க உலகநாயகன் கமல்ஹாசனை. ஒன்று புரிஞ்சுக்கங்க, உலகநாயகன் கமல்ஹாசனால் தான் தமிழ் சினிமாவில் மாற்றத்தை கொண்டு வர முடிந்தது. நாளைக்கு அவர்னால தான் மாற்றம் ஏற்பட போகிறது. இன்றும் ஏற்பட்டிருக்கிறது இந்த இந்தியன் டூ படத்தினால. அதாவது தமிழ்நாட்டில் நடக்கிற ஊழலை மட்டும் சொல்லாமல், எங்கே இவர் இந்த கூட்டணி கட்சியில் இருக்கிறதுனால இங்கே தமிழ்நாட்டு ஊழல் சொல்ல மாட்டாரோ அப்படின்னு ஐயப்பட்டு கொண்டிருந்தவர்கள், சந்தேகப்பட்டு கொண்டிருந்த சந்தேக பிராணிகளுக்கெல்லாம் இந்த படத்தில் ஒரு ஆப்பு அருமையாக வச்சுருக்காரு. தமிழ்நாட்டு அரசியலிலும் ஊழல் இருக்கிறது, வாரிசு அரசியல் இருக்குது அப்படிங்கிறத அவர் சுட்டி காட்டியிருக்காரு. இதுக்காக அவர் பயப்படலை. உலகநாயகன் கமல்ஹாசன் யாருக்குமே பயப்பட போகிறதில்ல. ஆனால் இந்த படத்தின் மூலமாக அவர் வட இந்திய ஊழல்களையும் சுட்டி காட்டியிருக்கிறார். இந்த 10,000 கோடி கடனை வாங்கிட்டு ஃபாரினுக்கு தப்பி ஓடின விஜய் மல்லையாவையும் சொல்லியிருக்காரு. குஜராத்தில் மலை குன்றுகளை குடைந்து லாபம் சம்பாதித்து தங்க மாளிகையில் படுத்து குடைகின்ற அந்த குன்று கொள்ளையர்களையும் சொல்லியிருக்காரு. இந்த அதானி வகை, அம்பானி வகை எல்லாத்தையுமே தாக்கியிருக்காரு இந்த படத்தில். ஏன்னா டைரக்ட் வகையில் அதெல்லாம் நமக்கு அந்த மாதிரி தெரியுது, நமக்கு தோணுது. அது தோணணும், அப்போ தான் அந்த படம் சக்ஸஸ் ஆகும். இதனால் நமக்கு என்ன பயம்னா, இந்த வட இந்திய பண முதலைகளால் நம்ம ஊருக்கு ஏதேனும் ஆபத்து வருமோ அப்படிங்கிற பயம்தான் இருக்குது. அவர் இந்த பல முதலைகளுக்கு முன்னால் போய் நம்ம டான்ஸ் ஆட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம புகழ்ந்துரைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ இந்திய நாட்டுக்கு உண்மையாரு, இந்திய தேசத்துக்கு பக்தியாரு, இந்திய வளங்களை சுரண்டாத, இந்திய மக்களை சுரண்டாத. இதுதான் இந்தியன் டூவில் இருக்க சாராம்சம். அதுதான் கதை. இந்த சோசியல் மீடியாவில் இருக்கவங்க அவங்களுக்கு சொந்தமாக துயரங்கள் வரும் பொழுது அரசாங்கத்தை திட்டுவாங்க. சொந்தமாக யாரை புகழ்ந்து பாராடுறாங்களோ அவங்களையும் ஏசுவாங்க, திட்டுவாங்க. உதாரணமாக இப்போ நம்ம பிரியா பவானி சங்கர், சித்தார்த்து, இந்த நண்டு ஜெகன், இவங்கெல்லாம் சோசியல் மீடியாவில் பார்க்கிங் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு இந்த லஞ்ச ஊழலையெல்லாம் சுட்டி காட்டி மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துகிறாங்க. அரசாங்கத்துக்கும் ஒரு அச்சம் ஏற்படுகிறது, அரசாங்கம்னா அதிகாரிகளுக்கும் ஒரு அச்சம் ஏற்படுகிறது. அதனால் இவங்களை போட்டு நைய புடைக்கிறாங்க, அதை அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறாங்க. நல்லா இருக்குது. ஆனால் இவர்கள் சொந்த வீட்டிலேயே லஞ்ச ஊழல் நடமாடும் பொழுது அவர்கள் யாரை இந்தியாவுக்கு வரவழைத்து லஞ்ச ஊழலை ஒழிக்க சொன்னார்களோ
அவரையே திருப்பி வசபாடி நீ திரும்பி போ அப்படின்னு சொல்கிறத நம்ம ஏற்றுக்க தான் வேணும். ஏன்னா அத்தகைய மனப்பான்மை உள்ளவர்கள் தான் நாம் அப்படிங்கிறத இந்த படத்தில் சுட்டி காட்டியிருக்கோம். நமக்குன்னு சொந்தமாக பாதிப்பு வரும்போது நாட்டுக்கு நல்லது செய்கிறவன் வேண்டாதவன் ஆகிறான். இதைத்தான் கமல் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு. இன்னொன்று, இந்த சங்கர் இந்த படத்தில் சில தவறுகள் செஞ்சுருக்காரு. அதை தவறுகள் செய்யலைன்னு நான் சொல்ல மாட்டேன், தவறுகள் செஞ்சுருக்காரு. ஆனால் அந்த தவறுகள் எல்லாம் தெரியாமல் கட்டி மறைத்து படத்தை வெற்றிகரமான பாதைக்கு கொண்டு செல்லியிருப்பவர் உலகநாயகன் கமல்ஹாசன் தான். இதில் இந்த இந்த ஆர்ட் டைரக்டர் இருக்கார் முத்துராஜ், சூப்பர். அவர் மாதிரி ஒரு ஆள், அவருக்கு கண்டிப்பாக ஒரு அவார்டு கொடுக்கணும். கொடுத்தாதான் இந்த ஒன்றிய அரசு ஒரு நேர்மையான அரசாக இருக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு ஏற்படும். இந்த ஒன்றிய அரசினுடைய தவறுகளையெல்லாம் சுட்டி காட்டுவதனாலேயே இந்த படத்துக்கு அவங்க வேண்டா வெறுப்பாக மாற்றாந்தாய் பிள்ளை மாதிரி நினச்சாங்கன்னா இந்த ஒன்றிய அரசு அடுத்த எலெக்ஷனில் இருக்காது. இதை தைரியமாக சொல்லலாம். ஏன்னா உலகநாயகன் கமல்ஹாசன்ற இந்த படத்தில் ஒரு சீன், அதாவது இன்னொன்று, இந்த விஜய் மல்லையான் இருக்கார்ல, பல்லாயிரம் கோடி வாங்கிட்டு ஓடி போனாலும் இன்றைக்கி வரையும் அந்த ஆளை இந்தியாவுக்கு கொண்டு வர முடியலை. ஏன் இந்தியா வலுவற்று போயிட்டுரா? அந்த ஆள் ஃபாரினில் போய் என்னென்ன கொடுமைகள், என்னென்ன உல்லாசங்கள், மக்களை ஏமாற்றி அரசாங்கத்தை ஏமாற்றி கொள்ளையடித்த பணத்தில் அவன் குபேரன் அங்கே ஆட்டம் போடுறான். அவனை கொண்டு வர முடியலைன்னா இது என்ன அரசாங்கம், என்ன சர்க்கார் அப்படின்னு நமக்கு தோணுது இந்த படத்தை பார்க்கும்போது. அந்த ஆள் காலண்டர் போடும்போது இந்த அழகிகளெல்லாம் அரை நிர்வாணத்தில் அப்படியே காட்டி கேலண்டரில் போடுவார். அதை அப்பட்டமாக துணிந்து காட்டியிருக்கிறார்கள் இந்தியனில். அது மட்டுமல்ல, இந்த தங்க மாளிகை பிரம்மாண்டங்க. நான் இங்கே நம்ம வேலூர் பக்கத்தில் இருக்கிற தங்க கோயிலுக்கு போயிருக்கேன். அதை விட பன்மடங்கு, பல ஆயிரம் மடங்கு தங்க மாளிகை. பெட்டு தங்கம், தலையான தங்கம், கக்கூஸ் தங்கம், வாட்டர் சவர் தங்கம், எல்லாமே தங்கம். அந்த கோடீஸ்வரன் யாருன்னா குஜராத்தில் இருக்கவன். அந்த குஜராத்தில் இருக்கவன் யாருன்னா இயற்கை வளத்தை கொள்ளையடித்து குபேரனாக வாழ்ந்து கொண்டிருப்பவன். அரசாங்கத்துக்கு அவன் வேண்டிய ஆள். அவன் அரை நிர்வாணமாக ஒரு பெண்ணை படுக்க போட்டு அவள் வயிற்றில் தொப்புள்கிட்ட குட்டி ஆமையை வெளியிடான், ஊற விடுறான். அந்த ஊர்ந்து செல்வதை உல்லாசமாக பார்க்குறான். அந்த ஆமை நிஜ ஆமை இல்லை, சின்ன ஆமை, செயற்கை ஆமை, கீ கொடுத்தா ஓடுற ஆமை. அதுக்கு அந்த ஆமை போட்டிருக்க அலங்காரம் இருக்கே, அதே அப்பாப்பா, அதே வைரங்களும், அது என்ன இப்படியெல்லாம் குளிப்பதை தங்க ஷூ போட்டிருக்கான். எங்கேயாவது தங்க ஷூ போடுவாங்களா? பார்த்துருக்கீங்களா? தங்கத்தை காலில் போட்டு மிதிப்பாங்களா? நம்ம நாட்டில் பெண்கள் தங்கத்தில் கொலுசு போட்டாவே தப்புன்னு சொல்கிறவங்க நம்ம தமிழர்கள். அது லட்சுமி, அதை போய் நம்ம காலில் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வடநாட்டில் அந்த கொள்ளையடிக்க அந்த குபேரனுக்கு தங்க செருப்பு. அவனை நம்ம அந்த இந்தியன் தாத்தா கமல்ஹாசன் என்ன பண்ணுவார்னா, ஒரு விதமான வர்மக்கலையை பயன்படுத்தி அவனை ஓட விடுவார். அவன் எப்படி ஓடுவான்னா, ஓடிக்கிட்டே இருப்பான், எங்கேயும் நிற்க மாட்டான். அந்த மாதிரி வர்மக்கலை நமது தமிழ்நாட்டு வர்மக்கலையில் ஒன்று அப்படிங்கிறத இந்தியன் தாத்தா எடுத்து காட்டியிருக்காரு. அதாவது இந்த வர்மக்கலையில் எத்தனை வகைகள் இருக்கோ அத்தனை வகைகளையும் இந்த இந்தியன் தாத்தா சொல்லி காட்டியிருக்காரு, சுட்டி காட்டியிருக்காரு. பிரமாதமாக படமாக்கி இருக்கிறார்கள் ரவிவர்மன் கேமராமேன். சூப்பர். சாலை வழியாக ஓடுறான், துரத்திட்டு போகிறாங்க எல்லாருமே. அதே நேரத்தில் இந்தியன் தாத்தா ஒத்த டயர் உள்ள ஒரு எந்திர அதாவது மோட்டார் சைக்கிள்னு கூட சொல்ல முடியாது, ஒரு நவரக வாகனத்து
ஒரு ஆள் நின்றுக்கிட்டே போகலாம், அதுவாக ஓட்டிக்கிட்டே இருக்கும். அது நம்ம எந்த பக்கம் திரும்புகிறோமோ அந்த மாதிரி புதுமையான கண்டுபிடிப்புகள், இந்த மாதிரி கண்டுபிடிப்புகளை எல்லாம் இந்தியன் 2வில் போட்டிருக்காங்க. பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது, பிரமிக்க வைக்கிது. இதெல்லாம் வந்து விஜய் ரசிகர்களுக்கும் பிடிக்கலை, ரஜினி ரசிகர்களுக்கும் பிடிக்கிற கண்ணா முன்னான்னு திட்டுறாங்க. இதை பார்த்த பிறகு தான் இனியும் ஒரு நியாயமாக நாம் நடந்துக்கணும், அவர்களை கண்டிக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டு தான் இந்த பதிவை நான் போடுறேன். படம் சூப்பர் ஹிட்டு, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. சரி, குறைகள் இல்லாமல் இருக்குமா? அந்த குறைகளுக்கு காரணம் டைரக்டர் சங்கர் தானே ஒழிய கமல்ஹாசன் அல்ல. உலகநாயகன் கமல்ஹாசனுடைய உழைப்பு இந்த படத்தில் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைக்கும். அந்த அளவுக்கு யாரும் நடிக்க முடியாதுங்க. ஒரு கிழவனா இந்த வயசில் இந்த மாதிரி பண்ணுறாரு. ஃபைட்டு அன்பறிவான்னு தெரியல, யாருன்னு தெரியலை, மாஸ்டர்ஸ் செமங்க. இடியும் மின்னலும் மோதினால், இடியும் மோதினால், மின்னலும் மோதினால் என்ன நடக்கும்? அந்த மாதிரி நடக்குது. அப்படியே திரையே நடுங்குது, ரசிகர்கள் அப்படியே கைதட்டி கொண்டாடுறான். அப்படிப்பட்ட படத்தை வேணுக்கும்னே குறை சொல்வதற்கு சில சோசியல் மீடியா ஆட்கள் இறங்கியிருக்காங்க. நீ எதுக்காக அதாவது நீ ஒரு நடிகரை ஆதரிக்கிற, சரி ஆதரி. இப்போ நான் உலகநாயகன் கமல்ஹாசனுடைய ரசிகன் என்பதனாலேயே நான் வந்து மற்ற நடிகர்களை வந்து நான் இழிவாக நான் பேசுனதில்லை, அது கடமையும் இல்லை. தப்புன்னா சுட்டி காட்டுவேன், அதில் நான் தயங்க மாட்டேன். தப்பு செஞ்சுருக்கீங்க, படத்தில் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன் தளபதி விஜயினுடைய படத்தை நாங்கள் பாராட்டலையா? நான் பாராட்டலையா? ஏன் ரஜினிகாந்தனுடைய படத்தை நாங்கள் பாராட்டலையா? சூப்பர் ஸ்டாருடைய புகழை நாங்கள் சொல்லலையா? தப்பு நேர்க்கும்போது சொல்கிறோம் தப்புன்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து அம்பானி பிள்ளைக்கு கல்யாணம், இவர் போயிருக்காரு, போனவர் டான்ஸ் ஆடியிருக்காரு, அது உங்களுடைய கடமை. அந்த காலத்தில் அரசனுடைய அவையில் வந்து ஆடுவாங்க, அரசனை மகிழ்விப்பதற்காக. உங்கள் பார்வையில் தான் அம்பானி வந்து உங்களுக்கு அரசனாக தெரியலாம், நீங்கள் அவரை போற்றுகின்ற பாடகனாக இருக்கலாம், நடிகராக இருக்கலாம். அதனால் நீங்கள் ஆடுறீங்க, பாடுறீங்க, அதை நான் ஒன்றும் தப்புன்னே சொல்லலை. நீங்கள் நல்லா அவரோட கையை பிடிச்சிக்கிட்டே கூட ஆடலாம், அது தவறு இல்லை. ஆனால் இந்தியாவுக்கு ஒரு ஊறு விளைவிக்குமாறு அல்லது தமிழகத்தினுடைய புகழுக்கு கேடு விளைவிக்குமாறு நடந்து கொண்டால் உங்களையும் நாங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். ஆனால் உங்களோட ரசிகர்கள் இருக்காங்க பாருங்கள், நீங்கள் தட்டி வைக்கவே இல்லை. நீங்கள் சொன்னால் கேட்டுக்குருவாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க உங்களுக்கு கட்டுப்பாடாக இருக்காங்க. தட்டி வைங்க. ஆனால் இங்கே விஜயினுடைய மேட்ரு வேறு. தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பித்த பிறகு அவர் அப்பப்போ வந்து மூல விக்கிரகம் மாதிரி ஃபங்க்ஷனில் வந்து நிற்பாரே தவிர மற்ற எல்லாமே புஜ்ஜி ஆனந்த், அந்த புஜ்ஜி ஆனந்தோ பூஜ்ஜியம் ஆனந்தோ அவர் தான் தூண்டி விடுறாருன்னு சொல்கிறாங்க. நமக்கு கிடைத்த தகவலை வச்சு சொல்கிறேன், விடாதீங்க. ஏன்னா நம்ம வந்து தனித்து வரணும். அவங்களையெல்லாம் குறை சொல்லி அவங்களையெல்லாம் அடிமட்டத்துக்கு தள்ளி அவங்களையெல்லாம் வீழ்த்தினா தான் நம்ம மேலே வர முடியும் அப்படின்னு நம்பி இந்த புஜ்ஜி ஆனந்த் தூண்டி விட்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆக அவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறேன், இது சூப்பர் டூப்பர் ஹிட்டு இந்தியன் 2. அந்த படத்தை உங்களுடைய பொய் பிரச்சாரத்தினால, உங்களுடைய வன்ம புகையினால், பொச்சரிப்பினால் அந்த படத்தை வீழ்ச்சி அடைய செய்ய முடியாது. உங்கள் ரசிகர்களை நீங்கள் தான் கண்டித்து வைக்கணும், கண்டித்து வைங்க. நன்றி, நாளை சந்திப்போம். இந்த பதிவு பிடித்திருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லோருக்கும் அனுப்புங்க. மகிழ்ச்சியாக இருங்க. நன்றி, நாளை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.